Hi. Welcome everyone. Welcome to today's Ho'oponopono live healing session. Hi. Vanakkam. Welcome to day 2 of 7 days free Ho'oponopono live healing session. நாம இந்த 7 நாட்கள் Ho'oponopono live healing session நேத்து ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நேத்து செஷன்ல நாம இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருந்தோம். ஸோ என்ன மாதிரியான Ho'oponoponoனா என்ன அந்த Ho'oponopono ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன பலன்கள் கிடைச்சிது, ஸோ அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதோட 4 ஃப்ரேசஸ் என்ன அப்படிங்கிறத போன செஷனில் பார்த்துருந்தோம். ஸோ those who are attending today or if you have attended yesterday's sessions you can comment. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்னைக்கு இந்த ஹீலிங் செஷனுக்கு வரீங்க அப்படின்னா எஃப்டி அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இல்லை நேற்று அட்டன் பண்ணீங்க இன்னைக்கும் அட்டன் பண்ணுறீங்கன்னா 1 and 2 அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்படி இல்லை இன்னைக்கு தான் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா 2ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ தட் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் how you know and how you could relate or how you could connect with me in this healing session. ஸோ நேற்றும் இன்னைக்கு 2 நாட்களும் அட்டன் பண்ணுறீங்கன்னா 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க இந்த ஹீலிங் செஷன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் எஃப்டின்னு டைப் பண்ணுங்க. வெல்கம் லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மி 2 நாட்களும் அட்டன் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ ஹோப் those who have attended yesterday might have felt much relaxed after our healing session. ஸோ நேற்று பேசிக்காக இன்ட்ரோ செஷன் மட்டும் பார்த்தோம். இன்னைக்கு இருக்கிற இந்த ஹீலிங் செஷன் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் அவர் ஃபிசிக்கல் ஹெல்த். ஸோ நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக வேண்டி நம்ம இன்னைக்கு Ho'oponopono ஹீலிங் சாண்டிங் இங்கே பண்ண போகிறோம். ஸோ இங்கே எத்தனை பேருக்கு நம்ம எவ்வளவு நல்லா இருந்தாலும் அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போகுது, அடிக்கடி எனக்கு இம்யூனிட்டியே இல்லாத மாதிரி இருக்கு, ரொம்ப கை கால் வலிக்குது, இல்லை மேஜராக ஏதாவது ஒரு கிரானிக் டிசீஸ்னால மேபி டயபெட்டிஸோ இல்லை பிளட் ப்ரெஷரோ இல்லை தைராய்டு ப்ராப்ளத்தினாலேயோ இல்லை வேற சில காரணங்கள்னால நாம் ஏதாவது சர்ஜரி மேற்கொண்டிருக்கலாம், அந்த சர்ஜரியோட வழிகள் இன்னும் இருக்கலாம், இல்லை அந்த சர்ஜரி நடந்ததோட ஹீலிங் இன்னும் நடக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி இங்கே எத்தனை பேர் அந்த ஃபீலிங்கில் இருக்கிறீங்க, என்னோட பாடி எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது, தட் டு விமன் அண்டர் திஸ் மிட் ஏஜ்ன்னு நான் சொல்லக்கூடிய அந்த ஏஜில் இருக்கக்கூடிய விமன் பாடியிலே நிறைய சேஞ்சஸ் இப்போ நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு இருப்போம். நம்மளோட மெனோபாஸ் ஸ்டேஜ் நெருங்கிட்டு இருக்கிறதுனால நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும், நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கும். அதனால் சில அசௌகரியங்கள் நம்ம உடம்புல வரலாம், நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். அதுக்காக வேண்டி கூட நீங்கள் ரொம்ப என்ன சொல்ல மெனக்கெட்டுட்டு இருக்கலாம், இல்லை அது உங்களை கவலையில் ஆழ்த்திட்டு இருக்கலாம். இந்த மாதிரி உங்களோட உடம்பு சம்பந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டியை நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா யாராவது? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற செஷன் உங்களுக்காக வேண்டிதான்.
உங்களோட உடம்பு சம்பந்தப்பட்ட ஹீலிங் பண்ண போறோம். உங்களோட பிசிக்கல் ஹெல்த்துக்கு நாம இங்க ஹீலிங் பண்ண போறோம். எத்தனை பேர் இதுக்கு என்னோட ஹீலிங் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? Type me in the comment box if you are ready to heal with me for your physical health and for your body. இன்னைக்கு நம்ம பண்ண போற ஹீலிங் அதுக்கு தான். உங்க உடம்புக்கும் இல்ல உங்களோட பிசிக்கல் ஹெல்த்துக்கும் நம்ம ஹீலிங் பண்ண போறோம். ஹூ உனோபோனோ சாண்டிங் வழியா நாம இந்த ஹீலிங்கை பண்ண போறோம். ஆர் யூ ரெடி ஃபார் தட்? ஸோ இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்க ஹெல்த்ல நீங்க எப்படி சொல்ல டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் இஷ்யூ உங்கள் மனசில் ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கு, இல்லை நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ஃபிசிக்கலாக உங்கள் ஹெல்த்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு, if you have one difficulty regarding your body or regarding your physical health, if you could share, அதை நீங்க கமெண்ட்ல போடலாம். நீங்க அந்த எந்த விஷயம் உங்களை இப்ப மனசை அழுத்திட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த நீங்க கமெண்ட்ல போட்டீங்க அப்படின்னா நான் அதுக்காக வேண்டியும் ஹீலிங்கை சேர்த்துக்குவேன். அதுக்காக வேண்டி கேட்குறேன். உங்களுக்கு பர்டிகுலரா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹீலிங் பண்ணணும், பிசிக்கல் உடம்புக்கு பிசிக்கல் ஹெல்த்துக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு நீங்க ஹீலிங் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அதை நீங்க இப்ப கமெண்ட்ல போடலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு. ஸோ நான் அதை கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கேன். தோ ஐ ஆம் டயபெட்டிக் பேஷண்ட், என்னோட பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலில் தான் இருக்கு. இருந்தாலும் அதுக்காக வேண்டி நான் ஹூ உனப்போனோ ஹீலிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த மெனோபா ஸ்டேஜில் ஐ ஆம் கெட்டிங் ட்ரை ஸ்கின், ரொம்ப ட்ரை ஸ்கின் ஆகுது எனக்கு. பர்டிகுலராக எனக்கு ஃபுட், அதாவது பாதத்தில் அடி பகுதியில் ரொம்ப ட்ரை ஆகுது எனக்கு. அடிக்கடி அது ரொம்ப ட்ரை ஆகிறதுனால கிராக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால நான் ஃபுட் கேர் எடுத்துட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் இந்த 2 விஷயங்களை பர்டிகுலரா இன்னைக்கு ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் டெய்லியும் அதுக்காக வேண்டி ஹூ உனப்போனோ ஹீலிங் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ பெட்டரா நான் ஃபீல் பண்றேன். பட் இன்னைக்கு நான் அந்த ஹீலிங்க்கு இந்த 2 விஷயங்களை நான் எடுத்திருக்கிறேன். ஸோ நீங்க பர்டிகுலரா 2 விஷயங்கள் எடுக்க வேண்டாம், ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. உங்க உடம்புல எந்த பகுதி இல்ல எந்த பிசிக்கல் ஆஸ்பெக்டுக்கு நீங்க இன்னைக்கு ஹீலிங் பண்ணணும். லக்ஷ்மி சொல்றாங்க என்னோட மூட்டு பகுதிகளுக்கு, நீஸ், அதுக்கு நான் இன்னைக்கு ஹீலிங் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ லக்ஷ்மி. மே தி ஹீலிங் ஹேப்பன் டு யூ கம்ப்ளீட்லி. ஸோ அது மாதிரி நீங்க வேற யாராவது இங்க ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஒரு ஆஸ்பெக்ட் உங்க பிசிக்கல் ஹெல்த்ல இல்ல உங்க பாடியில ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டுக்கு நீங்க இங்க போட்டீங்க அப்படின்னா நான் அதை ஹீலிங்ல இன்க்ளூட் பண்ணிக்கிட முடியும். ஓகே, ஸோ நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க என்ன ஆஸ்பெக்ட் உங்களுக்கு ஹீலிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு உண்டான ஹீலிங் செஷனுக்கு நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நேற்று ஹீலிங் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மை பிரெயின் அண்ட் மை ஸ்டமக், எஸ் விஷாலாட்சி, வி வில் இன்க்ளூட் தட். என்னோட பிரெயினுக்கும் என்னோட ஸ்டமக்குக்கும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம ஹீலிங்ல இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். So thank you Lakshmi and Visalakshi for sharing your discomfort in your physical body or physical health. So அதுக்கு நம்ம ஹீலிங் இன்னைக்கு பண்ணலாம். அண்ட் நம்ம இன்னைக்கு செஷனுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நேத்து ஹீலிங் செஷன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் 2-3 பேர் என்கிட்ட டைரக்ட் மெசேஜ்ல சில சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த ஹூ உனோபோனோ ஹீலிங் எந்த நேரத்துல பண்ணணும், ஸோ இதுக்கு உண்டான என்ன சொல்ல ப்ரீ கண்டிஷன்ஸ் என்ன. இப்போ மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் வெறும் வயிற்றுல பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு காலையில் இல்லைன்னா ஒரு சாயங்காலம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி சில இப்போ ப்ரேயர்ஸ் பண்ணுறோம், மந்த்ரா ஹீலிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். மந்த்ரா ஹீலிங்ல நம்ம மேக்சிமம் என்ன சொல்லுவோம், நம்ம புற உடம்ப சுத்தப்படுத்திட்டு, அதாவது குளிச்சுட்டு அந்த ஹீலிங்கை பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹீலிங் மெத்தட்ஸுக்கும் வேற வேற ப்ரீ கண்டிஷன்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க.
ஆனால் அது மாதிரி ஹூனோபோனோ ஹீலிங்கை வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஹூனோபோனோ ஹீலிங்கோட என்ன சொல்ல மகிமையே அதுதான். இது வந்து சிம்பிளான ஹீலிங், ஆனால் பவர்ஃபுல்லான ஹீலிங் டெக்னிக். இதுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த வரமுறையும் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. நீங்க எந்த நேரத்துல வேணா ஹூனோபோனோ ஹீலிங் சாண்ட் பண்ணலாம். காலையில எந்திரிச்சோடனே பெட்டில் இருந்தே கூட நீங்க சாண்ட் பண்ணலாம். இல்ல நீங்க உங்களோட பிரஷிங் அந்த மார்னிங் ரொட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க ஹூனோபோனோ ஹீலிங் சாண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க தூங்க போகிற நேரத்துல ஹூனோபோனோ ஹீலிங்கை சாண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எப்போ உங்களுக்கு தோணுதோ, எப்போ உங்களுக்கு ஹீலிங் தேவைன்னு நினைக்கிறீங்களோ, இல்லை எப்போ உங்களுக்கு அந்த டேல கொஞ்சம் ஓவர் ஹெல்மிங்காக இருக்கு, ஒரு மாதிரி எக்ஸாஸ்டிவாக இருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் கூட நீங்கள் ஹூனோபோனோ ஹீலிங் பண்ணலாம். ஸோ இதுக்குன்னு எந்த கட்டாயமும் கிடையாது. குளிச்சுட்டு தான் பண்ணணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணணும் அப்படிங்கிற எந்த வரமுறையும் கிடையாது. ஜென்ரலாக நான் என்னோட கிளையன்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து நான் ஹூனோபோனோ ஹீலிங்கை பண்ணுங்க அப்படின்னு என்னோட கிளையன்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் ஒரு தடவும் நைட்டு ஒரு தடவும் ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அது போக இந்த ஹூனோபோனோ ஹீலிங் சாண்டிங் மந்த்ரா அந்த 4 ஃப்ரேசஸ் புதுசாக இன்னைக்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஹூனோபோனோ ஹீலிங் அப்படின்னா என்னங்கிறத நீங்கள் நேத்துள்ள லைவ் செஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹூனோபோனோ ஹீலிங் 4 சென்டென்சஸ் என்னங்கிறத மட்டும் இப்போ சொல்கிறேன். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதுதான் அந்த 4 சென்டென்ஸு. ஹூனோபோனோ ஹீலிங் ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு தர நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஸோ இந்த 4 வார்த்தைகள் 4 சென்டென்ஸ் அதை தான் ஹூனோபோனோ ஹீலிங் ப்ரேயர்னு சொல்கிறோம். ஸோ இந்த 4 சென்டென்சஸ் 4 ஃப்ரேசஸை எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு தடவை சொன்னால் எஃபெக்ட் இருக்கா, இல்லை 2 தடவை சொன்னால் எஃபெக்ட் இருக்கா? நீங்கள் 21 முறை இங்கே ரிப்பீட் பண்ணுறீங்க, சிலர் 11 முறைன்னு சொல்கிறாங்க, சிலர் 108 முறைன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் எந்த வரமுறையும் கிடையாது. நீங்கள் ஒரு தடவை சொன்னாலும் எஃபெக்ட் உண்டு, அதே நேரத்தில் 21 முறை சொன்னாலும் எஃபெக்ட் உண்டு, 54 முறை சொன்னாலும் எஃபெக்ட் உண்டு, 108 முறை சொன்னாலும் எஃபெக்ட் உண்டு. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்துமே திருப்பி 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 செய்யும் போது, ரெப்படேஷனில் நீங்கள் செய்யும் போது அந்த பர்டிகுலர் சக்தி, அந்த பர்டிகுலர் எனர்ஜி, அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வந்து ஆம்ப்ளிஃபை ஆகும். ஆம்ப்ளிஃபை இன் த சென்ஸ் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பன்மடங்கு ஆகும். அதுதான் அந்த ரெப்படேஷனோட மகிமை. ஸோ நீங்கள் ஒரு தடவை சொல்லும் போது ஏற்படக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி 2 முறை சொல்லும் போது டபுள் ஆகுது, 3 முறை சொல்லும் போது 3 மடங்கு ஆகுது. அந்த மாதிரி தான் நீங்கள் 21 முறை ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த அளவுக்கு ஆம்ப்ளிஃபை ஆகும். அதே நேரத்தில் 108 முறை நீங்கள் ரிப்பீட் பண்ணீங்கன்னா அது அவ்வளோ தூரம் ஆம்ப்ளிஃபை ஆகும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அது கிரியேட் பண்ண அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்கள் உடம்புக்குள்ள தங்கி இருக்கிற நேரம், அதாவது நம்ம ஒரு தடவை அந்த ஹூனோபோனோ ஹீலிங் ப்ரேயர்ஸை ரிப்பீட் பண்ணோம்னா நமக்குள்ள ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும், நமக்குள்ள ஒரு ஃப்ரீக்வன்சியை கிரியேட் பண்ணும், நமக்குள்ள ஒரு எனர்ஜி, நமக்குள்ள ஒரு சக்தியை கிரியேட் பண்ணும். அந்த சக்தி ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இருக்கும். ஸோ ஒரு தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணீங்கன்னா அது குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் உங்கள் உடம்புக்குள்ள அந்த எஃபெக்ட், அந்த வைப்ரேஷன் எஃபெக்ட் வந்து உங்களுக்குள்ள உருவாகும். நீங்கள் அதை நிறைய தடவை ரிப்பீட்டடாக என்ன சொல்ல சாண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த உங்களுக்குள்ள உருவாகிற அந்த சக்தி வந்து ரொம்ப நேரம், அதாவது நிறைய நீண்ட நேரங்கள் உங்கள் உடம்புல இருக்கும். ஸோ ஹீலிங் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அப்போ நிறையா இருக்கும். அதனால தான் நாங்கள் எப்போவுமே எங்களோட கிளையண்ட்ஸ் கிட்ட நாங்கள் என்ன சொல்கிறோம், நிறையா தடவை அட்லீஸ்ட் 21 முறை நீங்கள் வந்து ஹூனோபோனோ ஹீலிங்கை ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 108 முறை ரிப்பீட் பண்ணுறது பெஸ்ட்டு.
ஸோ அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அப்படி 108 முறை ஹூனோபோனோ ஹீலிங் 4 ஃப்ரேசஸையும் கண்டினியூஸாக 108 முறை சொல்லணும். அப்படி 108 முறை சொல்லுறதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதனால அந்த 15 மினிட்ஸ்க்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா 21 முறை ரிப்பீட் பண்ணுங்க. இல்லை 21 முறை சொல்றதுக்கும் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா 11 முறை ரிப்பீட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க, அதாவது டாக்டரை பார்க்க போறீங்க, அப்போ டாக்டரை உள்ள பார்க்க போகும்போது உங்கள் மனசு கொஞ்சம் படப்படன்னு இருக்கு. அவங்க என்ன மாதிரி ரிசல்ட் ரிப்போர்ட் எதுவும் தப்பாக சொல்லிடுவாங்களோ, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிடுவாங்களோங்கிற மாதிரி உங்களுக்கு மனசில் ஒரு படப்படப்பு வரலாம். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களை அடுத்து கூப்பிடக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு படப்படப்பு ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம 11 முறை 21 முறை 108 முறை அப்படின்லாம் நம்மளால ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் கரெக்டாக ஒரு தடவையாவது அந்த ஹூனோபோனோ ப்ரேயரை ரிப்பீட் பண்ணிட்டு உள்ளே போங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட், பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட குழந்தைகளோட ஸ்கூலில் எதுக்காவது ஒரு அவசரமாக உங்கள் பிள்ளைங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, இல்லை நீங்களே ஏதாவது ஒரு இடத்துல போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் போயிருக்கலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு படப்படப்பு வருது, உங்களுக்கு நிறைய லிமிட்டிங் பிலீஃப், நமக்கு இது செய்ய முடியுமோ, நம்ம இதை சரியாக செய்வோமோ மாட்டோமோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு படப்படப்பு இருக்குன்னா அந்த நேரத்துலையும் ஹூனோபோனோவை ஒரு தடவை நீங்க ரிப்பீட் பண்ணலாம். அது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணி அது உங்களுக்கு ஒரு கரேஜையும் ஒரு கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கும். ஸோ நீங்க நல்ல விதமா அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கோ இல்லை ஒரு இன்டர்வியூவோ இல்லைன்னா ஒரு ப்ரெசன்டேஷனோ அதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க முடியும். ஸோ இதுதான் என்னோட கேள்வி. எத்தனை தடவை அதை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட வசதி, உங்களோட நேரத்தை பொறுத்து ஒரு தடவை ரிப்பீட் பண்ணலாம், இல்லை 11 முறை ரிப்பீட் பண்ணலாம், இல்லை 21 முறை ரிப்பீட் பண்ணலாம். 108 முறை ரிப்பீட் பண்றதுங்கிறது மிகச்சிறந்ததாகும், பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் கேட்டிருக்கிறாங்க, இந்த சென்டென்சஸை இதே ஆர்டர்ல தான் சொல்லணுமா இல்லை மாற்றி எல்லாம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ மேக்சிமம் இந்த சென்டென்ஸை இதே ஆர்டர்ல சொல்றது ரொம்ப நல்லது. ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. எதனால அப்படின்னா ஐ ஆம் சாரி அப்படிங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த 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 விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு நீங்க பொறுப்பாயிருக்கீங்க. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ என் வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு ஹெல்த் கண்டிஷனுக்கு நான் காரணமா ஆயிருக்கிறேன், அதுக்கு நான் முதல்ல முழு பொறுப்பு ஏத்துக்கிறேன், நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கு என்னைய மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல ஐ ஆம் சாரி அப்படிங்கிறது நாம பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படிங்கிறதுக்கு இதுவரைக்கும் நான் இப்படி பொறுப்பு ஏத்துக்காம நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை என் வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ கிரியேட் பண்ணதுக்கு என்னைய மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் தேங்க்யூ இதுவரைக்கும் எனக்கு என் வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்களுக்கு, இதுவரைக்கும் எனக்கு இருந்த நல்ல ஹெல்த்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிற மாதிரியும், ஐ லவ் யூங்கிறது இனிமே நான் இந்த மாதிரி என்னைய இக்னோர் பண்ணாம இல்லை இந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் என் வாழ்க்கையில நடக்காத அளவுக்கு நான் என்னைய லவ் பண்ணி என்னைய நான் எப்பவுமே ஒரு ஹை வைப்ரேஷனல் கண்டிஷன்ல வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட உள் அர்த்தம். ஸோ அதனால மேக்சிமம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஆர்டர்ல சொல்லுங்க. ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஒருவேளை நீங்க அந்த ரெப்படேஷன் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ஆர்டர் நீங்க மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூக்கு பதிலாக ஐ லவ் யூ அதுக்கப்புறம் தேங்க்யூ அப்படி சொன்னீங்கன்னா நீங்க அதுக்காண்டி பதட்டப்பட வேண்டாம், உள்ள அர்த்தம் அதுதான். ஸோ நீங்க அந்த ஆர்டர் ஒரு சில நேரங்கள்ல மாத்தி சொன்னா கூட உங்களுக்கு அதனால பெரிய பாதிப்பு வராது. எப்படி இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லும் போது உங்க உடம்புக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருதோ அதே மாதிரியான பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் உங்களுக்கும் வரும். ஸோ அதனால என்னைக்காவது ஒரு நாள் இல்லை நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிற போது மாறி வந்துருச்சுன்னா அதுக்கு கவலைப்பட வேண்டாம். யூ ஜஸ்ட் ரிப்பீட் வித் தி ஃப்ளோ. எந்த ஃப்ளோல உங்களுக்கு வருதோ மேக்சிமம் இந்த 4 சென்டென்ஸ் தானே, இது பெரிய விஷயம் இல்லை. 4 சென்டென்ஸை இதே ஆர்டர்ல சொல்றது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ இதெல்லாம் தான் ஒரு சில கேள்விகள் என்கிட்ட நேற்று ஹீலிங் செஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் டைரக்ட் மெசேஜில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நான் இன்னைக்கு இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா இப்போ டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டு கமெண்ட்டில் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஹீலிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும். ஸோ ஃபுல் ஹீலிங் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கேள்வியும் என்கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ நீங்கள் என்னோட ஹீலிங்கில் மட்டும்தான் கலந்துக்குவீங்க. அதனால ஹீலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் இப்போ கமெண்ட்டில் கேட்கலாம். இன்னைக்கு நம்ம ஹீலிங் பண்ண போகிறது நம்மளோட பாடிக்கு இல்லைன்னா நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இப்போ இதில் போடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஹீலிங் ஆரம்பிக்கலாம். எஸ், எதுவும் கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம ஹீலிங் ஆரம்பிக்கலாம். So let us go for today's healing for physical health or for our physical body. So கண்களை மெல்லமா நீங்க மூடிக்கோங்க. வசதியா உட்கார்ந்துக்கோங்க. நல்லா ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துக்கோங்க. உங்க கைகளை உங்க வலது கையை எடுத்து உங்களோட இதய பகுதி மேல வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு உடம்புல எந்த பகுதிக்கு ஹீலிங் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பகுதியில் நோ ஆடியோ இல்லை, ஆடியோ இன்னும் ப்ளே பண்ணலை. மியூசிக் சொல்கிறீங்களா சுசி? மியூசிக் இன்னும் ப்ளே பண்ணல. இஸ் ப்ராப்ளம் ஆன் மை சைட். என்னோட வாய்ஸ் கேட்குதா எல்லாருக்கும்? ஆர் யூ ஏபிள் டு ஹியர் மை வாய்ஸ்? ஐ ஹாவ் நாட் எட் பிளேட் தி மியூசிக். மியூசிக் இன்னும் நான் ப்ளே பண்ணலை. நான் பேசுகிற சத்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக கேட்குதா? ஹோப் ஐ ஆம் ஆடிபிள். எஸ், தேங்க்யூ லக்ஷ்மி. ஸோ நீங்கள் இப்போ ஹீல் பண்ண விரும்புகிற பகுதியில் உங்கள் கைகளை வச்சுக்கிடலாம். அதாவது உங்களுக்கு இப்போ உங்களோட மூட்டு பகுதிகள் நீஸ் ஹீல் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மூட்டு பகுதி மேலே நீங்கள் கைகளை வச்சுக்கிடலாம். இல்லை உங்களுக்கு உங்களோட வயிறு ஸ்டமக் ஹீல் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கைகளை உங்கள் வயிறு பகுதி மேலே வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு தலைப்பகுதியில் உங்கள் தலைவலினோ இல்லை உங்கள் பிரெயினுக்கோ இல்லை என்ன ஒரு சம்மந்தமான முகத்திலேயோ எதுலேயோ உங்களுக்கு எந்த இடத்துல ஹீலிங் வேணுமோ உங்கள் கைகளை அந்த இடங்களில் வச்சுக்கிடலாம். இல்லை உங்களுக்கு அப்படி பர்டிகுலராக இல்லை, ஜென்ரலாக என்னோட மொத்த பாடி என்னோட மொத்த ஹெல்த்துக்கு தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் டயாபெட்டிஸ் இருக்குது அந்த இதுக்கோ இல்லை ஸ்கின்ல ட்ரைனஸ் இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி அதுக்கோ அப்படின்னா நீங்கள் பொதுவாக எல்லாத்துக்கும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கைகளை இந்த மாதிரி இதய பகுதி மேலே வைத்து கொள்ளலாம். உங்கள் கைகளை இதய பகுதி மேலே வைத்துட்டு மெல்லமாக ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. கொஞ்ச நேரம் இங்க ப்ளே ஆகிற அந்த மியூசிக் உங்க உடம்புக்குள்ள முழுக்க பரவட்டும். வேற எந்த சிந்தனையும் இல்லாம இந்த மியூசிக்கை அப்படியே அனுபவிங்க. உங்க உடம்பு முழுக்க அந்த மியூசிக் ஒரு செல்லா பரவட்டும். எங்கெல்லாம் உங்க உடம்புல ஒரு டைட்னஸ் இருக்கோ, எங்கெல்லாம் உங்க உடம்புல ஏதாவது வலிகள் இருக்கோ, அங்கெல்லாம் இந்த மியூசிக் போய் அந்த பகுதியை லேசா ஆக்கட்டும்.
sorry for everything that my body is going through now. என் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அசௌகரியங்களுக்கும் நான் 100% பொறுப்பு ஏத்துக்கிறேன். I take 100% responsibility for healing my body. I take 100% responsibility for this Ho'oponopono healing energy to flow in every cell of my body, and my body gets healed completely. நான் இந்த Ho'oponopono healing சக்தி என்னோட உடம்புல ஒரு செல்லுக்கும் பரவறதுக்கு அனுமதித்து அது என்னைய 100% ஹீல் பண்றதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். I am sorry for every ailment I am facing in my body now. I am sorry for ignoring my body. I am sorry for this particular health issue manifested in my body. I am sorry, my knees, for not taking care of you properly. I am sorry, my brain, that I have used you more than expected. I am sorry, brain, that I have used you. I am sorry, my stomach, for not giving proper attention to you. I am sorry, my body, that I didn't care you most of the time. Please forgive me, body, for myself allowing to happen this to you. என்னைய மன்னிச்சிரு என் உடம்பே. இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம், இந்த பர்டிகுலர் டிசீஸ் ஆர் இந்த பர்டிகுலர் டிஸ்கம்ஃபர்ட் என்னோட உடம்புல ஏற்படுறதுக்கு நான் தெரிஞ்சோ தெரியாமலோ காரணமாயிட்டேன். என்னை மன்னிச்சிரு. Please forgive me that I have taken you for granted most of the time. Please forgive me, my body, that I am not with you and I have misjudged you. Please forgive me, my knees, that I have not cared for you. Please forgive me, my brain and my stomach, for not giving proper care for you. I am sorry, my body, that you are going through this difficulty in this phase of life. என் வாழ்க்கையில இந்த குறிப்பிட்ட தருணத்துல இந்த மாதிரியான உடம்பு அசௌகரியத்தை மேற்கொள்றதுக்காக வேண்டி என்னை மன்னிச்சிரு. Thank you, my body, for supporting me many times.
Thank you, my body. Though I have mistreated you, you have not left me. Thank you, my body, for having that pain because of me. என் உடம்புக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது நாள் வரைக்கும் எனக்காக வேண்டி என்னோட வழிகள், என்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டதுக்காக வேண்டி என் உடம்பு கிட்ட நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் உடம்ப நான் பல நேரங்கள்ல இக்னோர் பண்ணியிருந்தாலும் கூட என் உடம்பு எனக்காக வேண்டி முழு நேரமும் உழைத்ததற்காக வேண்டி நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். Thank you, my knees, for carrying me all these years. Thank you, my brain, and thank you, my stomach, for cooperating with me in spite of all difficulties you are facing. Thank you, my body, for keeping me inspired all the time. Thank you, my body, for all the things that you have done for me so far. எனக்காக வேண்டி இதுவரைக்கும் நீ செஞ்ச எல்லா உதவிகளுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் என் உடம்பே உனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். I love you, my body. Hereafter, I won't leave you as taken for granted. என் உடம்பே, நான் உன்னைய மிகவும் நேசிக்கிறேன். இன்னைக்கிலிருந்து, இந்த க்ஷணத்திலிருந்து நான் உன்னைய கைவிட மாட்டேன். உன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாத்துக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னை நான் பாதுகாத்துக்குவேன். I love you, my body, for being with me all these years. I love you, my body, for not doubting my love so far. என்னோட உடம்பே, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். இது நாள் வரைக்கும் என்னைய நீ சந்தேகப்படாம, எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு நாள் நான் உன்னைய பாதுகாத்துக்குவேன் அப்படின்னு என்னைய நம்பி இருந்த என்னோட உடம்பே, இன்னிலிருந்து நான் உனக்கு ஒரு உறுதிமொழி தர்றேன். நான் உன்னைய என்னைக்கும் என் கண் மாதிரி பார்த்துக்குவேன். நான் இன்னிலிருந்து என்னோட உடம்புக்கு வேண்டாத செயல்கள் எதையும் நான் செய்ய மாட்டேன். நல்ல என் உடம்புக்கு தேவையான ஓய்வை நான் கொடுப்பேன். I love you, my body, and I assure you that I will treat you with unconditional love from today onwards. And I love you, my body, that I will give you proper rest for you to get regenerated. I love you, my knees. I will take care of you every single day without fail. I love you, my brain, and I love you, my stomach, for being with me and for making me alive, and to help me to think and take better decisions. I love you, my body, and I care for you unconditionally every single day.
இப்போ நாம 21 முறை ஹூனோபோனோ சாண்டிங் ஆரம்பிக்கிறோம். என்னோட சேர்ந்து அந்த மனசுக்குள்ளேயோ இல்ல வாய் விட்டோ நீங்க சாண்டிங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். I am sorry my body. Please forgive me my body. Thank you my body. I love you my body. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. Dear body, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. Dear body, I am sorry. Please forgive me. Thank you. I love you. Dear body, I am sorry. Please forgive me. Thank you. I love you. Dear body, please forgive me. Thank you. I love you. Dear body, please forgive me. Thank you. I love you. Dear body, I am sorry. Please forgive me. Thank you. I love you. Dear body, I am sorry. Please forgive me. Thank you. I love you. Dear body, I am sorry. Please forgive me. Thank you. I love you. Dear body, I am sorry. Please forgive me. Thank you. I love you. Dear body, please forgive me. I am sorry. Thank you. I love you. நாம 21 முறை ஹூனோபோனோ சாண்டிங் முடித்து விட்டோம். நீங்க உங்களோட கவனத்தை முழுக்க உங்க உடம்பு பகுதியில செலுத்துங்க. அப்படியே இப்போ ஒரு வெள்ளை கதிர்கள், ஒரு ஒயிட் ரேஸ் மேல இருந்து அப்படி யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்க உடம்பு முழுக்க பரவுது. அந்த ஹீலிங் எனர்ஜி உங்க உடம்புல ஒரு செல்லுக்கும் பரவுது. உங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள், உங்க உடம்புல இருக்கக்கூடிய அசௌகரியங்கள், உங்க உடம்புல இருக்கக்கூடிய வலிகள் எல்லாத்தையும் அந்த வெள்ளை கதிர்கள் அப்படியே கரைக்குது. இங்க உடம்புல இருக்கிற எல்லா நோய்களும் கரைகிறது. மெல்லமா ஒரு செல்லும் புத்துணர்ச்சி பெறுது. Every cell in your body is regenerated. Every cell in your body is healed. Now you are not the old one. Now you are a new one, new you, with a powerful, healthier and strength. You are now powerful, healthy and stronger. Repeat one more time the Ho'oponopono healing prayer. I am sorry. Please forgive me. Thank you. I love you. மெல்லமா கைகளை உரசி
அதில் உருவாகக்கூடிய வெப்பத்தை உங்கள் கண்கள், உங்கள் முகம், பர்டிகுலராக எந்த உடம்பு பகுதி நீங்கள் ஹீல் ஆகணும்னு நினைச்சிங்களோ அந்த இடத்துல இந்த வெப்பத்தை அப்படியே வைத்து அது கொஞ்ச நேரம் அதில் இருந்துட்டு உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ மெல்லமாக கண்களை திறக்கலாம். when you feel ready you can gently open your eyes. பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் குடிச்சுக்கலாம். எப்போ ஹீலிங் செஷன் நீங்கள் அட்டெண்ட் பண்ணாலும், எப்போ ஹீலிங் எடுத்துக்கிட்டாலும் கட்டாயமாக நீங்கள் பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வைத்துருங்க. ஏன்னா ஹீலிங் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா தாகம் எடுக்கும். ஹீலிங் பண்ண அன்னைக்கு உங்களுக்கு நிறையா தாகம் எடுக்கும். அதனால நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஹீலிங் செஷன் எப்படி இருந்தது? எத்தனை பேருக்கு அது ஒரு நெருக்கமான அனுபவமாக இருந்தது? எத்தனை பேருக்கு அந்த ஹீலிங் நான் பண்ணும்போது கண்களில் கண்ணீர் வந்தது? எஸ் சுசி, தேங்க்யூ. எத்தனை பேருக்கு கண்களில் கண்ணீர் வந்தது? எனக்கு கண்ணீர் வந்தது அந்த ஹீலிங் பண்ணும்போது. wanna hug you in person. Thank you Susi. I also want to hug every one of you and I have to pass that healing energy with every one of you. So எல்லாருக்கும் இந்த ஹீலிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹீலிங் முதல் முறையாக நான் எடுத்துக்கும் போது எனக்கு அவ்வளோ தூரம் கண்கள்லேருந்து கண்ணீர் வந்தது. எவ்வளோ தூரம் என்னோட பாடியை நான் இது நாள் வரைக்கும் கவனிக்காமல் இருந்திருக்கிறேன். ஸோ அதை எப்படியெல்லாம் நான் ஓவர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாடி என்கிட்ட எவ்வளவோ சிம்டம்ஸை காட்டி இருந்தும் கூட நான் அதை பெருசாக கண்டுக்கிடாமல் அதை ஓவர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். என்னோட இந்த வாழ்க்கை முழுக்க நிரந்தரமாக என் கூட இருக்கிறது அப்படின்னா என்னோட உடம்பும் என்னோட இந்த மூச்சு காற்றும் தான். ஆனால் நான் அதுக்குண்டான இம்பார்ட்டன்ஸை இது நாள் வரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிறத நான் முதல் முறையாக இந்த ஹோனோபோனோ ஹீலிங் பாடிக்கு எடுத்துக்கும் போது என்னால் என்னோட கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியலை. ஸோ லக்ஷ்மி சொல்கிறாங்க, தேங்க்ஸ் அக்கா, ஐ டூ ஃபெல்ட் ஓவர்வெல்ம்டு. எஸ். ஸோ என்றைக்கும் கண்கள்லேருந்து கண்ணீர் வருது அப்படின்னா, ஹீலிங்கில் உங்களுக்கு கண்கள்லேருந்து கண்ணீர் வருது அப்படின்னா யூ ஃபீல் கிரேட்ஃபுல் அண்ட் யூ பே கிராட்டிடியூட். கட்டாயமாக நன்றி தெரிவிங்க. ஏன்னா கண்ணீர் அப்படிங்கிறது ஹீலிங்கில் ஒரு முக்கியமான பகுதி, முக்கியமான டூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்டுது அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஹீலிங் நடக்குதுன்னு அர்த்தம். அப்படியான சூழ்நிலைகளில் உங்களுக்கு கண்லேருந்து கண்ணீர் வரும்போது அந்த கண்ணீரை கட்டுப்படுத்தாதீங்க. அதை நம்ம அழுகிறது அப்படின்னா வீக்னஸ்ன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால அழுதா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, கண்லேருந்து கண்ணீர் கொட்டுது, எதுக்கு இவ அழுறா, இப்போ இவ நல்லா தானே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்கன்னு நினைக்காதீங்க. கண்ணீர், tears have that healing power. ஸோ உங்கள் ஹூனோபோனோ பண்ணும்போதோ இல்லை எந்த ஹீலிங் பண்ணும்போதோ இல்லை எந்த மெடிடேஷன் பண்ணும்போதோ உங்கள் கண்களில் கண்ணீர் வந்ததுன்னா let the tears flow down, let the tears wash you, let the tears heal you, let the tears dissolve you. உங்கள் அசௌகரியத்தை அப்படியே கரைக்கட்டும் அது. ஸோ இன்னைக்கு இந்த ஹீலிங் செஷன் மூலமாக உங்களோட ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அந்த ஹீலிங் எனர்ஜி முழுக்க உங்களுக்கு கிடைச்சி உங்கள் உடம்பு, உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்து எல்லாமே ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நான் இறைவனையும் அந்த யூனிவர்ஸையும் வேண்டிக்கிறேன். மே யுவர் ஹெல்த் பி பெர்ஃபெக்ட் and may you be healthy and may you live abundant health with abundant health. Thank you so much for tuning in to today's healing session. நாளைக்கு நாம இந்த ஹீலிங் செஷன்ல பண்ண போறது எமோஷனல் ஹெல்த் ஆர் மென்டல் ஹெல்த்துக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நம்ம பாடிக்கு பண்ணணும். நாளைக்கு நம்மளோட மனதுக்கு
மென்டல் ஹெல்த், நம்மளோட லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்கும், அதை ஹீல் பண்ணுறதுக்கும், நமக்குள்ள ஒரு பயம், ஒரு மனசுக்குள்ள ஒரு பதட்டம், அதெல்லாம் நம்ம ஹீல் பண்ணுறதுக்கு நாளைக்கு நம்ம எமோஷ்னல் ஹெல்த் ஆர் மென்டல் ஹெல்த்துக்கு ஹீல் பண்ண போகிறோம். இதே 9 மணிக்கு நாளைக்கு நாம் இங்கே சந்திக்கலாம். தேங்க்யூ சுசி, தேங்க்யூ லக்ஷ்மி, தேங்க்யூ விசா ஃபார் டியூனிங் இன். உங்களுக்கு வேறு ஏதாவது அனுபவத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் போடலாம். If you have any experience after doing yesterday's healing session and today's healing session, you can type in the comments. ஸோ இது நாம் இங்கே பண்ணுற ஹீலிங் வந்து பொதுவான ஹீலிங் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு குரூப் ஹீலிங்காக, பொதுவான ஹீலிங்காக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஹீலிங்கை வந்து நம்ம 1-to-1ஆகவும் செய்கிறோம். உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக வேண்டி எனக்கு ஹீலிங் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த ஒரு ஆஸ்பெக்டுக்கு எனக்கு ஹீலிங் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்பலாம். 1-on-1 பர்சனல் ஹீலிங் செஷன்ஸும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தேவைகள் இருக்குன்னா என் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். எந்த மாதிரி உங்களுக்கு 1-on-1 கோச்சிங் ஹீலிங் செஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நன்றி நன்றி நன்றி. மறுமுறை நாளைக்கு சந்திப்போம் 9 மணிக்கு. பை, டேக் கேர், ஸ்டே மைண்ட்ஃபுல், ஸ்டே ஹாப்பி. இன்னைக்கு ஒரு அமைதியான தூக்கத்துக்கு போங்க. எந்த விதமான வேற சிந்தனைகள், வேற ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறதோ இல்லை வீட்டில் இருக்கவங்களோட ஏதாவது ஆர்கியூமெண்ட், அது எதுவுமே வேண்டாம். ஒரு ப்ளசண்ட்டான மியூசிக்கோ இல்லை ஒரு ஜேர்னலிங்கோ பண்ணிட்டு நிம்மதியான தூக்கத்துக்கு நீங்கள் செல்லலாம். நன்றி நன்றி. நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.